சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வெளியே திடீரென்று புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த புகை மூட்டம் துர்நாற்றத்தோடு கூடியதாக இருக்கிறது. மேலும் இதன் காரணமாக கண் எரிச்சல், மூச்சு திணறல் போன்றவை ஏற்படுத்துவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இது எங்கிருந்து வருகிறது என்பது குறித்த உறுதியான தகவல் தெரியாத நிலையில் துறைமுகம் அருகே கடற்கரையோர பகுதியில் இருந்து புகை வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாள்தோறும் தலைமைச் செயலகத்தில் பல்வேறு தரப்பினரும் வந்து மனுக்களை கொடுத்துச் செல்கிறார்கள். தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிகிறார்கள். இப்படியான சூழலில் தலைமைச் செயலகத்திற்கு வெளியே திடீரென்று புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு நின்றிருந்தவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலைமைச் செயலகம் வெளியே புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் தீ விபத்து ஏதும் இல்லை என்று சென்னை துறைமுகம் விளக்கம் கொடுத்திருக்கிறது. தலைமைச் செயலகத்திற்கு வெளியே புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. பலருக்கும் மூச்சு திணறல், கண் எரிச்சல் போன்றவை ஏற்படும் நிலையில் துறைமுகத்தில் தீ விபத்து எதுவும் இல்லை என்று சென்னை துறைமுகம் விளக்கம் கொடுத்துள்ளது. வாகன ஓட்டிகளுக்கு கண் எரிச்சல், வரிசையில் நின்றிருந்தவர்களுக்கு மூச்சு திணறல் போன்றவை அந்த புகை மூட்டத்தால் ஏற்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக சென்னை துறைமுகம் விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறது. தலைமைச் செயலகம் வெளியே புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது, ஆனால் தீ விபத்து ஏதும் இல்லை என்று சென்னை துறைமுகம் விளக்கம் அளித்திருக்கிறது. முன்னதாக துறைமுக பகுதியில் ஏதேனும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறதா, அதன் காரணமாக இந்த புகை மூட்டம் வந்திருக்கிறதா என்ற கேள்வி எழுந்த நிலையில் தீ விபத்து ஏதும் இல்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறது சென்னை துறைமுகம். தலைமைச் செயலகத்திற்கு வெளியே புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் தீ விபத்து ஏதும் இல்லை என்று விளக்கம் கொடுத்திருக்கிறது சென்னை துறைமுகம். முன்னதாக துர்நாற்றத்தோடு கூடிய புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது தலைமைச் செயலகத்திற்கு வெளியே. அங்கே வரிசையில் நின்றிருந்தவர்களுக்கு மூச்சு திணறல், சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கண் எரிச்சல் போன்றவை ஏற்பட்டிருந்த நிலையில் துறைமுகம் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. தலைமைச் செயலகம் வெளியே புகை மூட்டம், தீ விபத்து ஏதும் இல்லை என்று சென்னை துறைமுகம் விளக்கம் கொடுத்திருக்கும் நிலையில் வெயில் காரணமாக துறைமுக வளாகத்திலிருந்த சல்பர் ரசாயனத்திலிருந்து வாயு வெளியேறியதாகவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.